ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. காலை டிஃபனு ஒரு ஹெல்த்தியான சூப்பரான சாப்பாடு பாருங்கள். கம்மங்கூழ் பாருங்கள், நைட்டே கிண்டி வச்சுட்டேன், கரைச்சி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். பாருங்கள், அதுக்கு சைட் டிஷ் சூப்பரான மாங்காய். அந்த மாங்காய் வந்து கலராக இருக்குது, மாம்பழம் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அது உப்பும் மிளகாத்தூளும் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், சின்ன வெங்காயம். இதுக்கு ஏற்றது வந்து சின்ன வெங்காயம் தாங்க. இதிலே கட் பண்ணி போடலாம். தம்பிங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் தனியாக வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், கொத்தரங்காய் வத்தல். இது எனக்கு பிடிக்காது, தம்பிங்களாம் சாப்பிட மாட்டானுங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் இது, அவருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், மோர் மிளகாய். இது அம்மா போட்ட மோர் மிளகாய். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கடையிலலாம் நான் வாங்க மாட்டேன் மிளகாய், அது ரொம்ப உப்பு கறிக்கும், நல்லாவும் இருக்காது. இது நம்ம வீட்லேயே செஞ்ச மோர் மிளகாய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாசனையாக நல்ல வாசனைங்க. இது நல்லா காரசாரமாக லைட்டாக கொஞ்சம் புளிப்போட சூப்பராக இருக்குங்க மிளகாய். அவ்வளோதான். இனிமேல் ஊற்றி கிளாஸில் கொடுத்துட்டோன்னா அழகாக குடிச்சுக்குவாங்க. இப்போ மாமனார் மாமியாருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அவருக்கு, எங்கள் மாமனாருக்கு இந்த கூழ் ஐட்டம்னா அவ்வளோ பிடிக்குங்க. அவ்வளோ அழகாக சாப்பிடுவார். இன்னும் அவருக்கு தெரியாது கூழ் தான் காலை சாப்பாடுன்னு. வந்து கொடுத்தேன்னா பாருங்கள், ரொம்ப குஷி ஆகிடுவார். கொஞ்சம் நிறையவே கொடுத்துருவேன் எப்போதும், ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஓகே, என்னங்கம்மா பாருங்கள், அந்த வாண்டு எவ்வளோ ரசித்து குடிக்க பாருங்கள், அவ்வளோ பிடிக்குங்க. அது வந்து இப்போ இந்த மாங்காய்க்காக வெயிட்டிங்க. ஒரு வாய்க்கு வந்து 4 மாங்காய் எடுப்பார் பாருங்கள் தலைவர். அவ்வளோ மாங்காய் பைத்தியம். நான் வந்து மாங்காய்னா பயங்கரமாக சாப்பிடுவேங்க. இது அதுக்கு மேலேங்க. இந்த பெரிய வாண்டு வந்து அவ்வளோவா மாங்காய் சாப்பிட மாட்டார், ஆனால் மாங்காய் ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்போர்ட்ஸ்க்கு போய்ட்டு இப்போ தான் வந்தார். ஓகே, பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து கம்பு தோசை பண்ணியாச்சு, கம்பு கூழ் பண்ணியாச்சு.